தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எதிர்க்கட்சியான காங்கிரசும் ஆளுங்கட்சியான பாஜகவும் ஒருவர் மீது ஒருவர் விமர்சனங்களை அடுக்கி வருகின்றன. இந்த நிலையில் சொந்த கட்சியினரை விமர்சிக்கும் விதமாக பாஜகவின் மூத்த தலைவர் லால்கிருஷ்ண அத்வானி பேசியிருப்பது தேசிய அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இன்று உலகத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்ற பெருமை பாஜகவையே சேரும். 1980களில் தொடங்கிய கட்சியின் இமாலய வளர்ச்சிக்கு விதை போட்ட தலைவர்களில் ஒருவர் லால்கிருஷ்ண அத்வானி. கடந்த 5 ஆண்டுகளாக கட்சி சார்ந்த நடவடிக்கைகளில் பெரிதும் ஈடுபடாமல் இருந்து வருகிறார் அத்வானி. குறிப்பாக அவர் பலமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற குஜராத்தின் காந்தி நகரில் அமித்ஷா போட்டியிட உள்ளார் என அறிவிக்கப்பட்ட போது அவர் அதற்கு ஏதாவது கூறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அவர் அமைதியாகவே தான் இருந்தார். இந்த நிலையில் பாஜக நிறுவப்பட்ட தினத்தை முன்னிட்டு ஒரு நீண்ட பதிவை அத்வானி எழுதியுள்ளார். அதில் பாஜகவின் கருத்துக்கு மாறுபட்டு பேசுபவர்களை ஒருபோதும் தன்னுடைய கட்சி ஆன்டி நேஷனல்ஸ் என நினைத்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார். இது பாஜகவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். காரணம், கடந்த 5 ஆண்டுகளாக பாஜக மீது விமர்சனம் வைப்பவர்களுக்கு அக்கட்சி தலைவர்கள் சூட்டிய பெயர் ஆன்டி நேஷனல். தற்போது அக்கட்சியின் மூத்த தலைவரே இப்படி விமர்சித்திருப்பதை தேர்தல் போரில் காங்கிரசார் ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் அத்வானியின் பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி பாஜகவின் கொள்கைகளைத்தான் அத்வானி கூறியுள்ளார். பாஜக உறுப்பினராக இருப்பதற்கு பெருமைப்படுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் விவாதப் பொருளாகி இருக்கும் ஆன்டி நேஷனல் விமர்சனத்திற்கு அவர் பதிலளிக்கவில்லையே என அரசியல் நோக்கர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த நிலையில் ஒரு காலத்தில் பாஜகவில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த அத்வானி இன்று உண்மையில் புறக்கணிக்கப்படுகிறாரா? அத்வானியால் வளர்க்கப்பட்ட மோடியும் அமித்ஷாவும் அவருக்கு உரிய மரியாதையை அளிக்கவில்லையா? வாஜ்பாய் போல் ஏன் அத்வானி கொண்டாடப்படவில்லை? இதற்கு அவரது அரசியல் பயணத்தை உற்று கவனித்தால் விடைகள் கிடைத்துவிடும். பாஜக, அயோத்தி ராமர் கோவில், ரத யாத்திரை, பொடா வழக்கு, இந்தியா இந்துக்களுக்கான நாடு, இந்த சொற்பதங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை எது என்று கேட்டால் அதற்கு அத்வானி என்று சொன்னால் மிகையாகாது. அன்றைய ஒருங்கிணைந்த இந்தியாவில் சிந்து மாகாணத்தில், அதாவது இன்றைய பாகிஸ்தானில் 1927ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பிறந்த அத்வானி ராஜஸ்தானுக்கு புலம்பெயர்ந்தார். இடத்தையும் பூர்வீகத்தையும் விட்டு உடுத்தியிருந்த உடைகளோடு இந்தியாவுக்கு வந்த லட்சக்கணக்கான இந்துக்களில் அத்வானியும் ஒருவர். ஆனால் தான் வாழ்ந்த கராச்சி நகரம் மீது அளவிடாத அன்பு கொண்டிருந்தார். எனக்கு பிடித்தமான நகரம் கராச்சி என்று பல இடங்களில் கூட சொல்லி இருக்கிறார் அத்வானி. கராச்சியில் இருக்கும் போதே அவருக்கு RSS மீது இருந்த காதலால் 1942ஆம் ஆண்டே அவருக்கு கிளை செயலாளர் பதவி கிடைத்திருந்தது. சிந்து மாகாணத்திலிருந்து ராஜஸ்தானுக்கு வந்த RSS காரர்களுக்கு காந்தியின் கொலையில் சம்பந்தம் இருக்கலாம் என்று அப்போது ஒரு சர்ச்சை எழுந்தது. இந்த சர்ச்சையின் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதில் அத்வானியும் ஒருவர். 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டு அல்வார் சிறையில் அடைக்கப்பட்டார் அத்வானி. 3 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு வெளியே வந்ததும் சுமார் 6 மாதங்கள் தலைமறைவாகவே வாழ்ந்திருந்தார். காரணம், அப்போதைய காங்கிரஸ் அரசு காந்தியின் கொலைக்கு காரணமாக சொல்லப்பட்ட RSS காரர்களை விரட்டி பிடித்துக் கொண்டிருந்தது. 1947ஆம் ஆண்டு முதல் 1957ஆம் ஆண்டு காலகட்டம்தான் அத்வானியை ஓர் முழு RSS வாதியாக மாற்றி அவரது அரசியல் வாழ்க்கைக்கு விதை போட்டது என்றே சொல்லலாம். ஆம், RSS மீதான தடை மற்றும் அதன் தலைவர் கோல்வால்கரின் கைது ஆகியவற்றை எதிர்த்து சத்தியாகிரகத்தை தொடங்கி இருந்தது RSS. இந்த போராட்டத்தின் வெற்றி இந்திய அளவில் மக்களின் கவனத்தை ஈர்த்தது. அதுவே அத்வானியின் மனதில் RSS வேரூன்ற ஒரு காரணமாகவும் அமைந்தது. 1951ஆம் ஆண்டு பாரதிய ஜனசங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்த அத்வானி 19 ஆண்டுகளில் 1975ஆம் ஆண்டு பாரதிய ஜனசங்கத்தின் தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு முழுக்க அத்வானியின் அதிதீவிர உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் காரணம். 1952ஆம் ஆண்டு வரை ராஜஸ்தானின் பல பகுதிகளிலும் RSSஇன் அதிதீவிர பிரச்சார பீரங்கியாக உருவெடுத்திருந்தார் அத்வானி. RSS பணி தனக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்ததாகவும் RSS அமைப்பின் கொள்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கும் வகையில் எளிய ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற உறுதியை தனக்குள் ஏற்படுத்தியது என்று கூறியதோடு பொது வாழ்க்கை குறித்தும் அரசியல் குறித்தும் அடிப்படை விஷயங்களை ராஜஸ்தானில்தான் கற்றுக்கொண்டதாகவும் பல இடங்களில் அவரே குறிப்பிட்டிருக்கிறார்.
RSS பிரச்சார பீரங்கியாக தனது அரசியல் வாழ்வை தொடங்கிய அத்வானி தன்னை பாரதிய ஜனசங்கத்தில் முழுமையாக இணைத்துக் கொண்டு சேவையாற்றினார். 1957 காலகட்டத்தில் ஜனசங்கத்தின் முக்கிய தலைவரான தீன்தயாள் உபாத்யாயாவை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தார் அத்வானி. 1962ஆம் ஆண்டு அப்போதுதான் முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு சென்றார் அடல் பிகாரி வாஜ்பாய். அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு அரசியல் ரீதியாக அலுவல் பணிகளுக்கு உதவியாளராக செல்ல அத்வானியை பணிக்கிறார் தீன்தயாள் உபாத்யா. அதை ஏற்றுக்கொண்ட அத்வானி ராஜஸ்தானிலிருந்து டெல்லிக்கு பயணப்பட்டார். வாஜ்பாயுடன் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். அதிலிருந்துதான் அத்வானியின் அரசியல் அத்தியாயத்தில் அடுத்த கட்டம் தொடங்கியது. டெல்லிக்கு வந்து சேர்ந்த பிறகு 1960ஆம் ஆண்டு தன்னுடைய பத்திரிகையாளர் அவதாரத்தையும் எடுத்தார் அத்வானி. RSSின் கொள்கை பரப்பு இதழான ஆர்கனைசர் இதழின் துணையாசிரியராக பொறுப்பேற்றார். 1967இல் டெல்லி 3 முக்கிய தேர்தல்களை சந்தித்தது. அப்போது நடந்த மக்களவைத் தேர்தலில் 7இல் 6 தொகுதிகளை கைப்பற்றியது ஜனசங்கம். மேலும் மாநகராட்சி தேர்தல்களிலும் வெற்றி பெற்று அசைக்க முடியாத சக்தியாக உருவாகி கொண்டிருந்தது ஜனசங்கம். அதற்கு முழு காரணகர்த்தாவாக இருந்தவர் அத்வானிதான். இந்த வெற்றியை பெற்றுத்தந்ததற்காக அத்வானிக்கு பரிசு ஒன்று காத்திருந்தது. 1970இல் டெல்லியிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அத்வானி. அப்போது தேச நலனிற்காகவும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் அத்வானி பேசியவை அழுத்தமானவை. அது மட்டுமன்றி ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளின் குரல்களுக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்றும் வகுப்பெடுத்தார். இந்த நடவடிக்கைகள் அத்வானியை அரசியலின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திச் சென்றது. 1972 டிசம்பரில் பாரதிய ஜனசங்க கட்சியின் தலைவர் பதவி வாஜ்பாய் மூலமாக அத்வானியை தேடி வந்தது. பாரதிய ஜனசங்கத்தை கட்டமைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனைத்து வகையிலான ஆலோசனைகளை கொடுக்கும் பணிகளை செய்து வந்திருந்தாலும் மேடை பேச்சுகளை கண்டு கொஞ்சம் பயந்து போயிருந்தார் அத்வானி. அந்த பயத்தை போக்கியதில் வாஜ்பாய்க்கு பெரும் பங்குண்டு. 1975ஆம் ஆண்டு எமர்ஜென்சி காலகட்டத்தில் மிசா சட்டத்தில் கைதாகி 19 ஆண்டுகள் பெங்களூரு சிறையில் சிறைவாசத்தையும் அனுபவித்தார் அத்வானி. எமர்ஜென்சி காலகட்டத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலில் ஈடுபட்ட தலைவர்கள் 1977க்கு பிறகு மக்களின் கவனத்தை ஈர்த்தனர். அவர்களில் அத்வானியும் மிக முக்கியமானவராக பார்க்கப்பட்டார். பின்னர்தான் பாரதிய ஜனதா கட்சி உருவானது. 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சிக்கு பிரகான தேர்தலில் ஜனசங்கம், சோசியலிச கட்சி, லோக்தளம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணி 295 இடங்களை பெற்று மாபெரும் வெற்றியை கைப்பற்றியிருந்தது. காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் இணைந்து முதலில் ஆட்சியை கைப்பற்றியிருந்ததை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். இந்திரா காந்தியை வீழ்த்தி ஆட்சியை பிடித்த மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அந்த அமைச்சரவையில் அடல் பிகாரி வாஜ்பாய் வெளியுறவுத்துறை அமைச்சரானார். அத்வானி தனக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை வேண்டும் என்று கேட்டு பெற்றார். ஆர்கனைசர் இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றிய போது ஊடகத்தில் செய்ய நினைத்த அவரது கனவுகளுக்கு இந்த அமைச்சர் பதவி தீனி போட்டது. ஆனால் மொரார்ஜி தேசாய் ஆட்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. பின்னர் வந்த சரண் சிங்கும் நீடிக்காமல் போனதால் இந்தியா அடுத்த தேர்தலுக்கு தயாரானது. அந்த சமயத்தில்தான் 1980ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி உதயமாகியது. வாஜ்பாய் தலைவராகவும் அத்வானி பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1984ஆம் ஆண்டு வெறும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற்றிருந்த பாஜக இன்று 20 மாநிலங்களில் ஆட்சியை பிடித்திருக்கிறது என்றால் அதற்கு அத்வானியின் பங்களிப்பை யாரும் புறந்தள்ளிவிட முடியாது. இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்க அத்வானி தன் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி கட்சியில் வளர்ந்து கொண்டே இருந்தார். 1986ஆம் ஆண்டு பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அத்வானி. அதற்கு முன்பு ஜனசங்கம் உச்சத்தில் இருந்தபோது கூட வெறும் 6 லட்சம் உறுப்பினர்கள் தான் இருந்தனர். ஆனால் பாஜக ஆரம்பித்த போதே கிட்டத்தட்ட 25 லட்சம் உறுப்பினர் எண்ணிக்கையை காட்டினார் அத்வானி. 1980ஆம் ஆண்டு விஸ்வ இந்து பரிஷத் எடுத்த முன்னெடுப்புதான் என்று யாரும் அறிந்திருக்கவில்லை. பாஜக இந்தியாவில் வேரூன்றி கிளைபரப்ப உரமாக இருப்பது அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற பிரச்சாரம். அதன் தொடர்ச்சியாகத்தான் 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் ராமஜென்ம ரத யாத்திரையை தொடங்கினார் அத்வானி. அது வெறும் ரத யாத்திரை பயணம் மட்டுமல்ல, பாஜகவை இந்திய அரசியலின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அரசியல் பயணத்தின் தொடக்க புள்ளியாகவே அமைந்தது. மதசார்பின்மையை கையில் எடுத்து மக்கள் மத்தியில் பெயரெடுக்க பாடுபட்டு கொண்டிருந்தன மற்ற கட்சிகள். ஆனால் அத்வானியின் பாணியோ வேறாக இருந்தது.
இந்தியா இந்துக்களுக்கான தேசம் என்று தான் கொண்ட நிலைப்பாட்டில் மாறா உறுதியோடு ரத யாத்திரையை தொடங்கியிருந்தார். ரத யாத்திரை முழுக்க கிடைத்த வரவேற்பு ஒருபுறம் உற்சாகமளிக்க, உத்வேகத்தோடு வீறுநடை போட்டது ரத யாத்திரை. நாடு முழுக்க மதவெறியை தூண்டி இந்தியாவை கலவர பூமியாக்க விரும்புகிறார் அத்வானி என்று எதிர்க்கட்சிகள் விமர்சன அம்புகளை வீசினர். ஆனால் அத்வானியின் ரத யாத்திரை அத்தனை அம்புகளையும் எதிர்கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்தது. யாத்திரை சென்ற இடமெல்லாம் இந்து ராஜ்யம் அமைப்பது மட்டுமே அவருடைய பேசுபொருளாக இருந்தது. அப்போது கிடைத்த ஆதரவு இந்துக்களை ஒருங்கே இணைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கையை அத்வானிக்கு ஊட்டியது. அதே சமயம் அந்த அழுத்தம் காரணமாக எதிர்க்கட்சிகளின் வாக்கு பலித்தது. பல இடங்களில் கலவரங்கள் மூண்டன, உயிர்பலிகள் ஏற்பட்டன. அப்போது பீகார் முதல்வராக இருந்தவர் லல்லு பிரசாத் யாதவ் தங்கள் மாநிலத்திற்குள் மத கலவரங்களை கொண்டு வரும் இதுபோன்ற யாத்திரைகளுக்கு அனுமதி இல்லை என்று எச்சரித்தார். இது அத்வானி எதிர்பார்த்ததுதான். ஆனால் அயோத்தி இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில்தான் இதனை எதிர்பார்த்தார் அத்வானி. ஆனால் அது பீகாரிலேயே நடந்துவிட்டது. உள்ளே நுழைந்த அத்வானியை கைது செய்தனர். கலவரம் மூண்டது. இருந்தாலும் தொண்டர்கள் ரதத்தை அயோத்திக்கு கொண்டு செல்ல நினைத்தனர். எதிர்பார்த்ததைப் போலவே உத்தரப்பிரதேசத்திலும் தடை பிறப்பிக்கப்பட்டது. 3 நாட்கள் பாதுகாப்பும் போடப்பட்டது. ரத யாத்திரை ரத்த யாத்திரையாக மாறியது என்று விமர்சித்தன எதிர்க்கட்சிகள். ஆனால் நடந்ததோ வேறு. பாஜக என்ற ஒரு கட்சி வடக்கில் வலுவான கட்சியாக மாறியது. விபி சிங் ஆட்சியை மாற்றும் வல்லமை கொண்டதாகவும் உருவெடுத்தது. மற்ற அரசியல் கட்சிகளுக்கே சவால் விடத் தொடங்கியது பாஜக. 1991 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த யாத்திரைக்கு பலனும் கிடைத்தது. அத்வானியின் முழக்கமான ராமர் கோவிலை கட்ட, பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்பதையும் நிகழ்த்தியது. 1990 அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வலியுறுத்தி ரத யாத்திரை மேற்கொண்டார் அத்வானி. 1990 ஆண்டு செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை அவர் மேற்கொண்ட ரத யாத்திரை அவரது அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த ரத யாத்திரை மூலம் பிஜேபியின் அரசியல் செல்வாக்கும் அதிகரித்தது. 1992 ஆண்டு இந்திய வரலாற்றில் ஓர் மறக்க முடியாத நாள். அது அத்வானிக்கும் தான். நாடெங்கிலும் இருந்து வந்திருந்த கரசேவகர்கள் பாபர் மசூதியை இடித்தனர். அத்வானி தொடங்கிய ரத யாத்திரை காரணமாகத்தான் இந்த பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடந்தது என பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினர். ஆனால் உண்மை வேறாக இருந்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தன்று சோகமாக இருந்தார் அத்வானி. அதை பார்த்த பிரமோத் மகாஜன் லக்னோவிற்கு கிளம்பி செல்லுமாறு பணித்தார். லக்னோவிற்கு புறப்பட்டு சென்றதும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக மக்களவை சபாநாயகரிடம் தெரிவித்திருக்கிறார் அத்வானி. உண்மையிலேயே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அதைத் தொடர்ந்து நடந்த கலவரங்கள், வன்முறைகள் ஆகியவற்றிற்கும் தான் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளானதாக தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அயோத்தி விவகாரம் கூட பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கக்கூடியது என்பதை தான் நம்புவதாகவும், அதையே தான் விரும்புவதாகவும், இது பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் என்று நம்புவதாகவும் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி பாஜகவை வளர்த்தெடுக்க பல்வேறு வகைகளில் முனைப்பு காட்டியிருந்த அத்வானிக்கு தொடர்ந்து பாஜக தன்னுடைய ஆதரவு கரங்களை நீட்டிக்கொண்டே இருந்தது. 1993 ஆண்டு 2வது முறையாக பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அத்வானி. பாஜகவை எப்படியாவது ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார். அதற்கு அவருடைய ரத யாத்திரைகள் கைகொடுத்தன. அடுத்த இலக்கு ஆட்சி. திட்டத்தை செயல்படுத்த தயாரானார் அத்வானி. அதே ஃபார்முலா, மீண்டும் ரத யாத்திரை. 1997 தொடங்கிய அந்த யாத்திரைக்கு ஸ்வர்ண ஜெயந்தி யாத்திரை என்று பெயர். வெறுமனே சுதந்திரம் பெற்றதால் மட்டும் இந்தியா சுவீட்சமடையாது. அதற்கு தேவை திறமையான நிர்வாகம். அதை பாரதிய ஜனதாவால் தர முடியும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக யாத்திரையை தொடங்கினார். யாத்திரையின் பாதையில் பதட்டம் நிறைந்த பகுதிகளே அதிகம் இருக்கின்றன என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அபயக்குரல் எழுப்பின. அதுவும் கூட உண்மைதான். ஆனாலும் முன்பு போலவே அலட்சியம் காட்டினார் அத்வானி. யாத்திரை வெற்றிகரமாக நடைபெற்றது. அதே விளைவுகள். அந்த யாத்திரை தான் பாஜகவை ஆட்சி கட்டிலில் சென்று அமர வைத்தது. வாஜ்பாய் பிரதமரானார். அத்வானி உள்துறை அமைச்சரானார். பிறகு துணை பிரதமர் பதவி அத்வானியை தேடி வந்தது. அப்போது வாஜ்பாய்க்கு பின்னால் இருந்து கொண்டு அவரை அத்வானிதான் இயக்கினார் என்று கூட பலரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் தேசிய பாதுகாப்பு, தேசிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறப்பாக பணியாற்றியதோடு இந்தியா அணுசக்தி நாடு என்ற நிலையை உருவாக்க துணிச்சலான முடிவுகளை எடுத்ததாக அத்வானி தீர்க்கமாக நம்பினார். காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி முழுக்க 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற ஆட்சி காலத்தை நிறைவு செய்த கட்சி என்ற பெருமையை வரலாற்றில் பதித்தவர் அத்வானி. அதே சமயத்தில் 2001 ஆண்டில்
குஜராத்தின் முதலமைச்சர் பதவிக்காக மோடியை சிபாரிசு செய்தவர் அத்வானிதான் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போது முதலமைச்சர் பதவிக்கு விஸ்வ இந்து பரிஷத்தின் பிரவீன் தொகாடியா பரிந்துரைக்கப்பட்டதாகவும், ஆனால் அவரை விட நரேந்திர மோடி சிறந்தவர் என்று அவரை குஜராத் முதலமைச்சராக்க அத்வானி விரும்பியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதுவே பிற்காலத்தில் அத்வானிக்கு பாஜகவில் முக்கியத்துவத்தை குறைக்கும் என்று அப்போது அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. பிரதமர் கனவோடு அரசியல் களம் கண்டிருந்த அத்வானிக்கு 2004 தேர்தலும் அதனைத் தொடர்ந்து வந்த 2009 தேர்தலிலும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஏமாற்றத்தையே தந்தது. அத்வானியால் தனது கனவு பதவியை அடையவே முடியவில்லை. இதனால் அப்போதிருந்தே அத்வானி சற்று மனமுடைந்துதான் போனார். முழுவதுமாக பாஜகவை அத்வானியிடம் ஒப்படைத்துவிட்டு வாஜ்பாய் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஓய்வுக்கு சென்றார். 2004, 2009 காங்கிரஸ் ஆட்சியின் போது எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார் அத்வானி. ஆனால் வயதும் இன்ன பிற காரணங்களும் அத்வானிக்கு சிக்கலை கொடுக்க ஆரம்பித்தன. அத்வானி இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற கோரிக்கை கட்சிக்குள் வலுக்கத் தொடங்கியது. அதனை ஏற்றுக்கொண்ட அத்வானி தன்னுடைய ஜூனியர் ராஜ்நாத் சிங்கிற்கு வழிவிட்டார். ராஜ்நாத் சிங் பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அத்வானியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக தேர்தலை சந்தித்தது. ஆனால் அந்த தேர்தலில் பாஜக மறுபடியும் எதிர்க்கட்சி வரிசையில் மட்டுமே அமர முடிந்தது. இளம் தலைவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற கருத்து வலுக்கவே சுஷ்மா ஸ்வராஜை எதிர்க்கட்சி தலைவராக அமர்த்தி அழகு பார்த்தார் அத்வானி. 2009 தேர்தல் பிரச்சார சமயம் அது. பாஜக பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த எல்கே அத்வானி மீது பல விமர்சனங்கள். RSS தலையீடு இல்லாமல் அவரால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது, அவர் RSSற்கு அடிமை என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி மேடையில் முழங்கினார். கர்நாடக மாநிலம் பிதார் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சோனியா காந்தி அத்வானி தமது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக RSS அமைப்பின் அடிமையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி பேசினார். இதுபோன்ற விமர்சனங்கள் அத்வானிக்கு ஒன்றும் புதிதல்ல. பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார். இதுபோன்ற விமர்சனங்களை மாற்ற வேண்டும் என்று எண்ணி 2005 அவர் கையில் எடுத்த உத்திதான் அவருக்கு எதிர்வினையாற்றிவிட்டது. அதனை ஒருபோதும் அவர் மறக்கவும் மாட்டார். 2005 அத்வானியின் பாகிஸ்தான் பயணம் அவரது அரசியல் வாழ்க்கைக்கு அவருக்கு மிக பெரும் பரிசளிக்க காத்திருந்தது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமான முகமது அலி ஜின்னாவின் நினைவிடத்திற்கு சென்ற அத்வானி பார்வையாளர்கள் புத்தகத்தில் இப்படியாக எழுதினார். பலரும் வரலாற்றில் அழியா முத்திரையை பதித்துவிட்டு செல்வார்கள், ஆனால் வெகு சிலர் மட்டுமே அந்த வரலாற்றை படைத்துவிட்டு செல்வார்கள். அதில் முகமது அலி ஜின்னா தனித்துவமானவர் என்று எழுதினார். இந்த எழுத்துக்கள் அத்வானி அரசியல் வாழ்க்கையின் தலையெழுத்தையே புரட்டி போட்டது. தங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக அத்வானி இருப்பார், கொள்கைகளை காப்பாற்றுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்த RSSக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார் அத்வானி. ஜின்னாவை பாகிஸ்தானில் சென்று பாராட்டியதை கிஞ்சித்தும் எதிர்பார்க்கவில்லை RSS. பாகிஸ்தான் என்ற தேசத்தையே RSS ஏற்றுக்கொள்ளாத போது பாகிஸ்தான் உருவாக காரணமாக இருந்த ஜின்னாவை தங்களின் கதாநாயகன் அத்வானி புகழ்ந்துரைத்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜின்னா பற்றி அத்வானியின் ஒரு சிறிய புகழ்ச்சியை கூட RSS அமைப்புகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அத்வானி தான் வளர்த்தெடுத்த பாரதிய ஜனதா கட்சி தன்னை கைவிடாது என்று நம்பினார். ராஜினாமா அறிவிப்பு போன்ற அதிரடி நடவடிக்கைகள் மூலமாக இந்த பிரச்சனைகளை சரி செய்து விடலாம் என்றும் நினைத்தார். ஆனால் இங்குதான் அவர் கணக்கு தப்பிவிட்டது. இந்த விவகாரத்தை வைத்து பாஜகவில் இருந்த அடுத்த கட்ட தலைவர்கள் உட்கட்சி அரசியலை தொடங்கினர். பாஜகவில் இருந்து அத்வானியை அகற்ற இதனை ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்திக் கொண்டனர். RSS கொள்கையை கட்டி காப்பதாக தங்களை முன்னிறுத்திக் கொண்டனர். இதனால் அத்வானி விலகும் சூழலும் அடுத்த தலைவராக RSS முடிவெடுப்பவரே தலைமையேற்க முடியும் என்ற நிலையும் ஏற்பட்டதாக அரசியல் நோக்கர்கள் கணிக்கத் தொடங்கினர். அத்வானி பாஜகவின் அசைக்க முடியாத தலைவராக இருந்தாலும் ஒரு மத அடிப்படைவாதியாகவே சித்தரிக்கப்படுகிறார். ரத யாத்திரை மூலம் பாபர் மசூதியை இடித்தவர் என்ற முழக்கத்தையே மற்ற கட்சிகள் அத்வானிக்கு எதிராக பிரயோகப்படுத்தினர். தன் மீதான இந்த பிம்பம் கூட்டணி ஆட்சியில் பிரதமராக உருவெடுக்க தனக்கு பலவீனமாக இருக்கும் என்று நினைத்தார் அத்வானி. மேலும் RSS பிடியிலிருந்து கட்சியை விடுவிப்பதிலும் RSS இயக்கத்தின் கடும் மத அடிப்படைவாதத்திலிருந்து கட்சியை விலக்க வேண்டும் எனும் நினைத்தே ஜின்னா மதசார்பற்றவர் என்ற அஸ்திவாரத்தை பிரயோகித்து அதன் மூலம் வாஜ்பாய் போன்று தானும் ஒரு மிதவாதி என்று காட்டிக்கொள்ள நினைத்தார் அத்வானி. ஆனால் இதனை பாரதிய ஜனதா கட்சியின் அடுத்த கட்ட தலைவர்களும் தலைமை பதவிக்கு குறிவைத்தவர்களும் ரசிக்கவே இல்லை. பாஜக எதிர்க்கட்சியாக இருந்த நிலையில் இப்படியான ஒரு அஸ்திரத்தை அவர் எடுத்தது அவரது நிலையை மோசமாக்கிவிட்டது. ஆனால் மதவாதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட பிறகு அதனை அவரால் விலக்க முடியவில்லை. மறுபடியும் சிறுபான்மையினருக்கு எதிரான அஸ்திரத்தை எடுத்து பழைய நிலைக்கு மறுபடியும் நுழைய முனைந்தார்.
ஆனாலும் ஜின்னா பற்றி தான் பேசியதால் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் என் கருத்து அதுவே. அதற்காக நான் என்றுமே வருத்தப்படவில்லை என்று தன்னுடைய எண்ணத்தில் உறுதியாக நின்றார் அத்வானி. தான் எழுதிய புத்தகத்தில் கூட இதனையே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் தனது முயற்சியில் சற்று மனம் தளரவில்லை அத்வானி. 2014 தேர்தலிலாவது தனது கனவை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று இருந்தவருக்கு குஜராத்தின் முதலமைச்சர் நரேந்திர மோடி ரூபத்தில் செக் வந்தது. பாரதிய ஜனதாவில் மோடிக்கு அதிகரித்த செல்வாக்கு அவரை கட்சியின் அடுத்த பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் அளவுக்கு வளர்ந்திருப்பதைக் கண்டு வாடிப்போனார் அத்வானி. இருப்பினும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நிதிஷ்குமார் போன்ற தலைவர்கள் மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள தயங்கியதால் தனக்கான வாய்ப்பு இருப்பதாகவே கருதினார். 2013ஆம் ஆண்டு கோவாவில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் அத்வானியின் அரசியல் வாழ்க்கையில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக தன்னை கட்டமைத்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போது தேர்தல் பிரச்சார குழு தலைவராக மோடி நியமிக்கப்படலாம் என்ற கருத்து பாஜகவில் நிலவிக் கொண்டிருந்தது. இந்த தருணத்தில்தான் கோவாவில் பாஜகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற இருந்தது. அதற்கு முன்னதாகவே இக்கூட்டத்தில் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக தம்மை அறிவிக்க வேண்டும், குறைந்தபட்சம் 6 மாதம் வரையாவது தன்னை பிரதமராக இருக்க அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 நிபந்தனைகளை அத்வானி விதித்ததாக கூறப்படுகிறது. பாஜக 2014 தேர்தலில் தன்னை முன்னிறுத்தும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அத்வானிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டார். இது மோடிதான் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்த அதிர்ச்சி அடைந்தார் அத்வானி. இந்த நிகழ்வுகள் எல்லாம் அத்வானியை மனமுடைய செய்தது. இதனால் கோவாவில் நடந்த பாஜக செயற்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. ஆனால் அதற்கு அவர் சொன்ன காரணம் வேறு. தனக்கு கடுமையான வயிற்று வலி இருந்ததால் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை என்றார். இது நடந்த சில தினங்களிலேயே சியாமா பிரசாத் முகர்ஜி, தீன்தயாள் உபாத்யா, நானாஜி தேஷ்முக் மற்றும் வாஜ்பாய் போன்ற பல்வேறு தலைவர்களின் கொள்கைகளோடு உருவாக்கப்பட்ட கட்சியில் தற்போது அந்த கொள்கைகள் இல்லை. எனவே பாஜகவின் தேசிய செயற்குழுவிலிருந்தும் நாடாளுமன்ற குழுவிலிருந்தும் தேர்தல் குழுவிலிருந்தும் விலகிக் கொள்வதாக முடிவு செய்துள்ளேன் என்று கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங்கிற்கு கடிதம் எழுதினார் அத்வானி. இங்குதான் அத்வானியின் அரசியல் சூட்சுமம் வெளிப்பட்டது. கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர இதர அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக கடிதம் அனுப்பியிருந்தார். அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்யவில்லை. இந்த செயலுக்கு இன்னொரு விஷயமும் காரணமாக நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் பதவியை கைவிடாததே அத்வானிக்கு பிரதமர் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் காரணம். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் எந்த ஒரு கட்சி அல்லது கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் காங்கிரஸை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக இடதுசாரி கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மோடியை விரும்பாத மதசார்பற்ற சக்திகளும் தம்மை நிச்சயம் ஆதரிக்கும் என்று கணக்கு போட்டார் அத்வானி. 1980களின் இறுதியில் காங்கிரஸ் ஆட்சியில் அமர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக VP சிங் தலைமையிலான தேசிய முன்னணி அரசை பாஜக மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கட்சிகள் ஆதரித்தது போன்று அத்வானியையும் ஆதரிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த கனவும் தகர்ந்து போனது. குஜராத்தில் நடந்த கோத்ரா ரயிலெரிப்பு கலவரத்தால் கலக்கமடைந்த அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அதிலும் குஜராத் கலவரத்திற்கு காரணமாக சொல்லப்பட்ட அப்போதைய முதல்வர் நரேந்திர மோடியை முதல்வர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வாஜ்பாய் நினைத்திருக்கிறார். அப்படி செய்தால் கட்சிக்குள் பெரிய பிரச்சனையே ஏற்படும் என்று சொல்லி வாஜ்பாயை அமைதி காக்க செய்தவர் அத்வானி என்று பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜஸ்வந்த் சிங்கா ஒரு பேட்டியில் சொல்லி இருக்கிறார். அன்று மோடிக்கு அத்வானியின் ஆதரவில்லாமல் இருந்திருந்தால் இன்று நடக்கும் அரசியல் காட்சிகள் தலைகீழாகவே மாறியிருக்கும். 1990ஆம் ஆண்டு பீகார் மாநிலம் சமஸ்திபூர் வழியாக யாத்திரை சென்று கொண்டிருந்த போது ரத யாத்திரையை தடுத்து அத்வானியை கைது செய்ய அப்போதைய பீகார் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் உத்தரவு பிறப்பித்தார். அப்போது அத்வானியை கைது செய்த IAS அதிகாரிகளில் ஒருவர்தான் RK சிங். பணி ஓய்வுக்கு பிறகு பாஜகவில் இணைந்து 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்ற அவருக்கு மோடி தலைமையிலான அரசில் மத்திய அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. இந்த இடத்தில் கூடுதல் தகவல். 2017ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்தது. அப்பதவிக்கு பாஜகவின் மூத்த தலைவர் LK அத்வானி விருப்பம் தெரிவிக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகின.
உடனே சில நாட்களில் பாபர் மசூதி வழக்கு பற்றிய பேச்சு அடிபட்டது. அதன் தொடர்ச்சியாக அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் மீதான பாபர் மசூதி இடிப்பு வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது நீதிமன்ற உத்தரவுதான் என்றாலும் அரசியல் விமர்சகர்கள் இந்த சம்பவங்களை பொருத்தி பார்க்க தவறவில்லை. 2018ஆம் ஆண்டு வாஜ்பாயின் மறைவு அத்வானியை கொஞ்சம் அதிகமாகவே பாதித்தது. எனக்கு மூத்த சகோதரராக இருந்து எப்போதும் என்னை நல்வழிப்படுத்தி நேர்மையான பாதையில் செல்ல வழிகாட்டியாகவும் 65 ஆண்டுகால நெருங்கிய நண்பரையும் இழந்து விட்டதாக வருந்தினார் அத்வானி. ஒருவேளை கடந்த 10 ஆண்டுகளில் வாஜ்பாய் அரசியலில் இயங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயம் அத்வானிக்கு ஒரு மிகப்பெரிய இடம் தந்திருப்பார் என்று கூட அத்வானி நினைத்திருக்கலாம்.